ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சர் கலந்த ஒரு காமெடி கலந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் வழக்கம் போல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சேவிங் பிகினிங் பாட்டம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவிங் பிகினிங் பாட்டம் இது வந்து 2024 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் பாட்டம்னு ஒரு இடம் இருக்குது. சுபாஷ் பாபு கார்ட்டூன் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும். பிகினிங் பாட்டமில் தான் இருப்பானுங்க. ஹோம் டவுனே அங்கே தான் இருக்கும். இப்போ வந்து பிகினிங் பாட்டமை ஒரு லேபுக்காரங்க ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. ஆட்டையை போட்டு டெக்ஸாஸில் வச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்த மொத்தமாகவே தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம சாண்டியும் சுபாஷ் பாபுவும் அந்த லேப்லேருந்து அந்த டவுனை எப்படி காப்பாற்றுனாங்க தான் கதையாக இருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நிறைய மைனஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து ஃப்ரீ டயத்தில் போர் அடிக்குது அந்த மாதிரி இருந்துச்சா மஸ்ட் வாட்ச் எல்லா பேரும் பார்க்கலாம். ரொம்பவே வந்து காமெடியாக இருக்கும். அனிமேஷன் ப்ளஸ் வந்து ஹியூமன்ஸுமே நடுவில் நடிச்சிருப்பாங்க. சிஜிஐ யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிஜிஐ மாதிரி தெரியல, ரியல் மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சிஜிஐ வந்து போட்டிருக்காங்க. அந்த சிஜிஐ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ்மே பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நிறைய தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. தேவையில்லாத ஆணிகள் நிறையா இருக்குது. தேவையில்லாத ஜோக்ஸுமே நிறையா இருக்குது. அடிக்கடி இந்த படத்தில் சாங்ஸ் வேறு பாடிக்கிட்டே இருக்கானுங்க. அதை பார்க்கும் போது எரிச்சலாக இருக்குது. நின்றா ஒரு பாட்டு, உட்காந்தா ஒரு பாட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல, பார்பி மூவியெல்லாம் இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதை நினச்சி நம்ம கொஞ்சம் மன நிம்மதி ஆகிக்கலாம். ஸோ இந்த படத்தில் அவ்வளோவா ஒன்றுமே இல்லை காய்ஸ். ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே என்டர்டெயின்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு போர் அடிக்கும் போது தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த சீரீஸுமே நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு தரமான செக்மெண்ட்டில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பாய், see you guys at the next video. Bye bye guys.